இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துளசி, என்னம்மா ஜாதகம்லாம் பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? நல்ல விஷயம் தானே சொன்னாங்க. சிவாவுக்கு மட்டும்தாம்மா ஜாதகம் இருந்துச்சு. ஜனனிக்கு ஜாதகம் இல்ல. சிவா ஜாதகத்தை மட்டும்தான் பார்த்தோம். அப்படியா? என்ன சொன்னாங்க? நல்ல விஷயம் தானே சொன்னாங்க. ஐயா வேற ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அப்ப கண்டிப்பா நல்ல செய்தி தான். கூடிய சீக்கிரமே இந்த வீட்டுக்கு வாரிசு வரப்போகுதான். சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. சிவா கூட வாழணும்னு உனக்கு எவ்வளவு ஆசை இருந்துச்சு, எவ்வளவு அவனை காதலிச்சு. சிவாவுக்காக நீ என்னெல்லாம் பண்ண. இப்ப எல்லாமே மாறி போச்சு. உன் மனசுல கைய வச்சு சொல்லு, உனக்கு கவலையே இல்லையா? ஐயாவுக்கு காஃபி கொடுத்துட்டு வரேன். நில்லு, சொல்லிட்டு போ. உனக்கு கவலை இல்லையா? நான் பொய் சொல்ல மாட்டேமா. எனக்கு பொய் சொல்லவே பிடிக்காது. ஆனா உண்மையை சொல்ல இப்ப பிடிக்கல. நீ சொல்லிட்டு தான் போகணும். உனக்கு கவலை இருக்கா இல்லையா? கவலை இருந்தது. கவலை இல்லைன்னு நான் சொன்னா அது பொய் ஆயிடுமா? ஆனா பிராக்டிக்கல்னு ஒண்ணு இருக்கே. சிவாவும் ஜனனியும் வாழணும் தான் விதி. அந்த விதிப்படிதானே நடக்குது. எல்லாத்துக்கும் மேல நமக்கு பிடிச்சவங்க நல்லா இருந்தாங்கன்னா அந்த சந்தோஷமே நமக்கு போதும். சிவாவுக்கு குழந்தை பிறந்து இந்த குடும்பம் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா. ஆனா இது பொய் இல்ல, உண்மை. துளசி, உனக்கு ஏன் இப்படி விதின்னு எனக்கு புரியலம்மா. ஒன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு இந்த மாதிரி சோதனை வந்திருக்க கூடாது. அம்மா, கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க. கண்ணெல்லாம் கலங்க கூடாது. நான் சிவாவை மட்டும்தான் இழந்தேன். ஆனா அம்மா, ஐயா, பாட்டி அப்படின்னு இந்த வீட்ல நிறைய உறவுகள் கிடைச்சிருக்கு. இந்த சந்தோஷமே இந்த ஜென்மத்துல போதும். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இதுவும் உண்மைதான். போன வேலை நல்லபடியா முடிஞ்சிடுச்சா? பாட்டி இந்தாங்க. அம்மா, சிவாவுக்கு மட்டும்தான் ஜாதகம் இருக்கு. ஜனனிக்கு ஜாதகம் இல்லல்ல. அதனால சிவா பேருக்கு ஜாதகம் பார்த்தாச்சு. எல்லாம் நல்ல விஷயம்தான். அத்த, கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு இன்னும் 1 வருஷத்துக்குள்ள வாரிசு வரும்னு சொல்லிருக்காங்க. அம்மா, அம்மா தாயே, சிங்கமா மானா? ஏய், என்னடி கேக்குற? ஆனா பொண்ணான்னு கேக்குறா. ஓ, ஏதோ ஒண்ணு. எல்லாம் இறைவனோட வரம் தானே. ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்காங்க. அப்புறம் வேற என்னப்பா சொன்னாங்க? வேற என்ன, கூடிய சீக்கிரம் வேற குழந்தைய தூக்கி கொஞ்சலாம், கவலைப்படாம தைரியமா போங்கன்னு சொன்னாரு. அத்த, வர புதன்கிழமை காலையில 7 மணில இருந்து 8 மணிக்குள்ள அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்கு போய் ஜனனி தூரி கட்டணுமா. ஓ, அம்மா, பாவாடை தாவணி கட்டிட்டு போணுமா? அம்மா, தூளி கட்டுறதுனா என்ன? தூரி கட்டுறதுனா அகிலாண்டேஸ்வரி கோயில்ல குழந்தை பிறக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்டுறது ஐதீகம். ஓ மா, போதும். கர்ப்பப்பையே இல்ல, நான் என்னத்தை கட்டி என்ன புண்ணியம்? குழந்தைய பொறுக்காது. குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஏதாச்சும் பயப்படுறாங்களோ என்னவோ. ஏய், அப்படியா? பயமா இருக்கா? ஆமா. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. ஏய், ஆமாவா இல்லையா? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. வலி இல்லாம வாரிசு வருமா? கல்யாணம் பண்ணமா குழந்தைய பெத்துக்கிட்டோமான்னு இருக்கணும். அப்பதான் உடம்புல தெம்பு இருக்கும் போதே நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் பண்ணி பார்க்க முடியும். புரியுதா? சந்தோஷமா இரு.
எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மச்சான், எனக்கு என்ன கவலைனா, எனக்கு ஆம்பளை பையன் பிறந்திருந்து உங்களுக்கு பொண்ணு பிறந்திருந்தா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். அண்ணே, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? ஏண்டி இப்ப என்ன அவர் தப்பா சொன்னாரு? நிலா பொண்ணா பிறக்காம ஆம்பளை பையனா பிறந்திருந்தா சிவா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். இப்படிதான் சொல்லி சொல்லி என்னையும் வளர்த்தீங்க. நானும் ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும் தானே பாட்டு பாடிக்கிட்டு சுத்திட்டு இருந்தேன். இப்ப என்னாச்சு கடைசியில? எல்லாமே போதும். சின்ன வயசுல இருந்தே ஆசையை ஊட்டி ஊட்டி ஏமாத்துறத என்னோடவே முடிச்சுக்கோங்க. ராசு, குழந்தை பிறந்ததும் சொத்தை பிரிக்கணும்னு உங்க அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு. மா, ஏ இப்ப எதுக்கு சொத்தை பிரிக்கணும்? இப்ப என்ன அவசரம் அதுக்கு இப்போ? அதானே, தாத்தா ஏதோ சொல்லிட்டு போனாருங்கிறதுக்காக சொத்தெல்லாம் பிரிச்சிட முடியுமா? எல்லாரும் ஒன்னா இருந்தா தானே ஊருக்கும் மரியாதை, நமக்கும் மரியாதை. ஒண்ணுமா சந்தோஷமா கூட்டு குடும்பமா இருக்கணும்னு நானும் விசாலாட்சி மட்டும் நினைச்சா பத்தாது. மொத்த குடும்பமும் நினைக்கணும். முதல்ல இது அவங்க குடும்பமா நினைக்கணும். துளசி, நீ போய் ஒரு தாம்பூல தட்டு எடுத்துட்டு வாமா. பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுத்துடலாங்க. என்னங்க, நீங்களே எல்லாருக்கும் கொடுங்க. ஜனனி, நீ வந்து வா. ஜனனி, காலை தொட்டு கும்பிட்டு வாங்கிக்கோ. கொடுங்க. சரி, எல்லாரும் வந்து பிரசாதம் வாங்கிக்கோங்க. துளசி, நீ வந்து வாங்கிக்கோ. கொடுங்க. ஒரு விபூதி, குங்குமம், எலுமிச்சை பழம், இதுக்கு போய் காலை தொட்டு கும்பிடணுமா? அவ்வளோ காஸ்ட்லியான ஐட்டமா இது?